என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். Book of Numbers chapter 13 verses 27. அவர்கள் மோசேயை நோக்கி, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது அதனுடைய கனி. ஆமென், ஹல்லேலூயா. மோசே அந்த ஜனங்களை அனுப்பி அந்த தேசத்தை காணும்படியா அனுப்புகிறார். அந்த தேசம் எப்படியாப்பட்ட ஒரு தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அப்படி என்றால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். ஆமென். அப்போ தேவன் நம்மை ஹல்லேலூயா ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கத்த நம்மளை அனுப்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம ரட்சிக்கப்படும் போது தெரியும், அந்த சபைக்குள்ள போகும்போது, தேவனுடைய சந்நிதிக்குள்ள போகும்போது, இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஆமென். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறோமா? அதை பெற்றுக் கொள்ளுகிறோமா? ஹல்லேலூயா. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் அந்த ஆசீர்வாதம் முதல் நாள் கண்ட அந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதுமாய் அதை புசிக்க முடியவில்லை? ஏன் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஹல்லேலூயா வேதத்தின் பூர்வமாய் பார்க்கும்போது யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. Exodus chapter 3 verses 4 and 5. அவர் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மோசே கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மோசே மோசே, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமான இடமா இருக்கிறது. நீ நிக்கிற இடம் பரிசுத்தமா இருக்கிறது. உன் பாதரட்சை கழட்டு. நீ முதலாவது ஹல்லேலூயா ஒரு சபைக்குள்ள போகும்போதோ அல்ல தேவ சமூகத்தை தேடி போகும்போதோ கர்த்தர் சொல்ற முதல் காரியம், அருமையான தேவ பிள்ளையே, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதரட்சைகளை கழட்டி போடு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ கழட்டி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அதே அனுபவத்தை இன்னும் பார்க்க முடியல? ஏன் அதே பாலும் தேனும் ஓடுகிற ஹல்லேலூயா அந்த கானானை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நிந்தனையும் அவமானமும் பிரச்சனையும் போராட்டமும் நெருக்கடிகளும் கண்ணீரும் வேதனும் வாழ்க்கையை தொடர்ச்சியாக வர காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். உன் வாழ்க்கையில தேவையா இருக்கிறது பரிசுத்தம். எந்தெந்த காரியத்தில் இன்னைக்கு பரிசுத்த குறைவாய் காணப்படுகிறோம்? ஜெபத்திலும் ஹல்லேலூயா வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய காரியங்களும் நம்ம இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம்? பரிசுத்த குறைவாய் காணப்படுகிறோம். எப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி கர்த்தரை தரிசிக்க முடியும்? ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், சகல காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். நீ தேடுகிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஆமரிமையாதவ பிள்ளையே, இந்த 9ஆம் மாதம் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு கானானை ஹல்லேலூயா கொடுக்கும்படியா அவர் வந்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற ஹல்லேலூயா ஆசீர்வாதம் கானான், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாயிருக்க போகிறது. எஸ், ஹல்லேலூயா. உன் நிந்தனைகள், அவமானங்கள், உன் கவலைகள், உன் வேதனைகள் எல்லாம் நீங்க போகிறது. அது நீங்க வேண்டும் என்றால் நீ பரிசுத்தம் அடைய வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எஸ், ஹல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்க. 1 Peter chapter 1 and 15 and 16. உன்னை அழைத்தவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிற நிமித்தமாய் நீங்களும் உன்னுடைய எல்லா வாழ்க்கை எல்லா காரியத்திலும் நீ பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பேதுரு எழுதின காரியம், தேவன் பரிசுத்தர்,
நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எடுத்து எதிர்பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் வாயின் வார்த்தையிலும் உன் பார்வையிலும் உன் நடத்தையிலும் உன் பேச்சிலும் சகலத்தின் கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். ஏனென்றால் கர்த்தரை நீ தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தோடு தான் உன்னால் தரிசிக்க முடியும். சிலருக்கு கேள்விகள் இருக்கிறது, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? உன் ஜெபம் பரலோகத்தை எட்டுகிறதா, கர்த்தருடைய செவிகளுக்கு எட்டுகிறதா என்று ஆராய்ந்து பார். அந்த பரிசுத்தத்துடன் நிற்கும் போது தான் ஹalleluya உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னால் தேவனை ஹalleluya தரிசிக்க முடியும். சகல காரியம் மாற வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்துக்குள்ள நீ கடந்து போக வேண்டும். எஸ் ஹalleluya. யாத்ராகமம் 19:6 வாசித்து பாருங்க. யாத்திராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த இடத்துல கர்த்தர் பரிசுத்தத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும். நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்களாகவும் பரிசுத்த ஜாதியுமாய் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஹalleluya சந்நிதியாகவும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென் ஹalleluya. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையின் வார்த்தை, நீ என் ஊழியக்காரனும் என் ஹalleluya பரிசுத்தமுள்ள சந்நிதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ அருமையான தேவ பிள்ளையே, உன் பரிசுத்தமான ஓட்டம் எப்படியா இருக்கிறது? எதெல்லாம் நீ பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறாய்? நீதியின் பிரகாரமாய் போய்கொண்டிருக்கிறாயா? நீதியின் பாதத்தை பிடித்து இருக்கிறாயா? அல்லது விருப்பத்தின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன்னை ஆராய்ந்து பார். சில ஹalleluya கூட்டங்கள் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகள், அவங்களுக்கு விடுதலை மாத்திரம் தேவை, அற்புதம் மாத்திரம் தேவை. தேவனுடைய கட்டளைகளையும் நீதிகளை கைக்கொள்ள முடிவதில்லை. அது அவங்களுக்கு கடினமாய் இருக்கிறது. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது ஹalleluya ஹalleluya. ஆசீர்வாதத்துக்காக நீ கர்த்தரை தேட வேண்டாம். உண்மை உத்தத்தோடு நீ கர்த்தரை தேட வேண்டும், பரிசுத்தத்தோடு தேட வேண்டும். கடமைக்காக ஹalleluya ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய் கொண்டிருக்கிறோம், கடமைக்காக வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பரிசுத்தமுள்ள வேதாகம். அருமையான தேவ பிள்ளையே, இதில் எழுதியிருக்க ஒவ்வொரு எழுத்தும் பரிசுத்தமானது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பாருங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. வாசிப்பீங்களா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையிலே ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென் ஹalleluya ஹalleluya. உன் பரிசுத்தத்தை நீ காத்துக் கொள்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தத்தை நீ காத்துக் கொள்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் பரிசுத்தத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர் உன்னை அவர் உன்னோடு இடைப்பட அவர் விரும்புகிறார், உன்னோடு பேச அவர் விரும்புகிறார். எஸ், உன்னோடு சஞ்சரிக்க அவர் விரும்புகிறார். இனி காலம் தாமதமாய் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. வேதம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலமாயிருக்கிறது. இன்னும் உன் வாழ்க்கையும் உன் பிரச்சனைகளின் போராட்டம் என்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் பிரச்சனைக்கு ஹalleluya ஹalleluya தீர்வு கர்த்தர் அல்லவா? உன் வாழ்க்கையின் ஹalleluya சகலத்துக்கும் கர்த்தர் ஹalleluya தீர்வாய் இருக்கிறார் அல்லவா? ஆனால் உன்னுடைய ஓட்டம் எப்படியா இருக்கிறது? கர்ஜனின் சத்தம் உனக்காக ஹalleluya. பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அருமையான பிள்ளையே,
வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஹalleluya 3ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்க. நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய் என்றால் ஹalleluya நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று இருக்கிறது. வாசிங்க வசனம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது ஆமென் நலமாயிருக்கும். நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென் ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் வாசலில் நின்று ஹalleluya எச்சரிப்பின் சத்தத்தை உனக்கு நான் துணைத்துக் கொண்டிருக்கிறேன், உன் கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், நீ பரிசுத்தமாய் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் என் சத்தத்துக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனோடு நான் சஞ்சரிப்பேன், அவனோடு நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமரிமையானதோ பிள்ளைய, இதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பரிசுத்தம் அடைய வேண்டும், நீ பரிசுத்தம் அடைய வேண்டும். ஹalleluya. ஆனால் நீ பரிசுத்தத்தை எதிர்நோக்கி போவாய் என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட காணான் இந்த மாதம் நீ பெற்றுக்கொள்வாய். அருமையானதோ பிள்ளைய, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனது வனாந்தரம். ஹalleluya. அவர்கள் சுகந்தரித்தது கானான், பாலும் தேன் ஓடுகிற கானானை கர்த்தர் ஒரு கட்டளையிட்டார். ஆம் ஹalleluya. உனக்கு கர்த்தர் கானானை வைத்திருக்கிறார், பாலும் தேன் ஓடுகிற கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ் ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவர்கள் போய் கண்ட இடம் பாலும் தேனும் ஓடுகிற கானானாய் இருக்கிறது. எஸ், நீ காணக்கூடிய இடமும் அதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிரவேசிக்க வேண்டிய இடமும் அதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானதோ பிள்ளைய. ஏனென்றால் ஹalleluya வெளிப்படுத்த 22:11 கர்த்தர் சொல்லுகிறார், நானே அல்பா ஒமேகாவும் இருக்கிறேன், நானே தொடக்கம் முடிவுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆமென் ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, I am the beginning and I am the end. நானே தொடக்கம் முடிவுமாய் இருக்கிறேன். வாசிங்க ஹalleluya 11வது வசனத்தை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென் ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பாவம் செய்கிறவன் செய்யட்டும், let them do. அநியாயமாய் நடக்கிறவன் நடக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தம் அடையட்டும், பரிசுத்தமாய் இருக்கிற நீயோ இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பரிசுத்தத்தை கர்த்தர் எடுத்து எதிர்பார்க்கிறார் அருமையானதோ பிள்ளைங்க. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். கீழ் வசனத்தை வாசிங்க 12. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அருமையானதோ பிள்ளைங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்க, இன்றைக்கு மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, அது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நீ மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது, நீ மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது. உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, உன் அசுத்தங்களை விட்டு நீ மனம் திரும்பு. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, அதுக்கு நீ தான் காரணம். இன்னும் என் குடும்பம் ஹalleluya விக்கிரத்துல இருக்கிறாங்க, நீதான் காரணம். இன்னும் நீ ஹalleluya யுத்த களத்துல கால் வைக்காமல் இருக்கிறாய், பிசாசின் தலையை நசைக்காமல் இருக்க காரணம் நீதான். ஏனென்றால் உன்னை கர்த்தர் அபிஷேகித்து வைத்திருக்கிறார் அல்லவா.
பிசாசை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய், உன்னை கண்டு அவன் பயப்பட வேண்டும் அல்லவா? உன்னையா பயந்துப்பார். காரணம் என்ன? உனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆகையால் தான் நான் பிசாசை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள அந்த பரிசுத்தத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. பரிசுத்தத்தை விட்டு நீ விலகி காணப்படுகிறாய். உன் வார்த்தையிலும் உன் கண்களிலும் உன் செயல்பாடில ஏதோ ஒரு இச்சை தாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதை விட்டு வெளியேறு அருமையான பிள்ளைய. உன் ஹalleluya தேவனை சுத்திகரித்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி ஹalleluya கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ண போகிறார். கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் இதுதான் அருமையான தேவப்பிள்ளையே. நீ கண்ட கானானை நான் உனக்கே தருகிறேன். அது நான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அருமையான தேவப்பிள்ளையே, 3ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:3. இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென் ஹalleluya. கர்த்தர் கொடுக்கிற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வாசிங்க மறுபடியும். இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த மாதம் ஆட்டுக்குட்டியின் சிங்காசனம் உன் வாழ்க்கையில் இருக்கும் அருமையான பிள்ளைய. இனி ஒரு சாபமும் இராது. ஏனென்றால் பாலும் தேடுற கானானை கர்த்தர் கட்டளையிட்டு நன்மைக்கு எதுவான மாதத்தை இவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்க அருமையான பிள்ளைய. உன்னை பரிசுத்த ஹalleluya ஒரு பாதைக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். எல்லா அசுத்தங்களையும் உன்னை விட்டு விலக பண்ணி உன்னை கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தரை சுத்திகரிக்க போகிறார். நான் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க போகிறேன். ஏனால் என் தேவன் சுத்த கண்ணன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மனதாரிடுங்க, ஜெபிக்கலாம். Thank you mighty God. Thank you mighty God. ஓரபல ஷகந்தர மௌரியா கபா. Hallelujah. Ribandana mauria kabala diakaba. Oradara shandara diahatmu. Oh, thank you, Master. Thank you, Master. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வென்று உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வென்று உம்மை போற்றுதே. ஆமாப்பா, பூமியில் திருச்சபைகள் எல்லாம் இனி உம்மை போற்றி துடைப்பதாக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. இந்த பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. உன்னதமான காரியம் இறங்கும்படியான ஜெபிக்கிறேன். உன்னதமான காரியம் இறங்கும்படியான ஜெபிக்கிறேன். நீதின் கரம் இறங்கும்படியான ஜெபிக்கிறேன். Thank you mighty God. லகந்துர மௌர ஷகந்தர லியாக்கவா. அதை பார்த்து சொல்லுங்க. எனக்குள்ள இருள் காணப்படுகிறது. இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுது. என் குடும்பத்தில் இருள் காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க பண்ணு. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. நாங்கள் ஹalleluya ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். இந்த மாதம் விசுவாசிக்கிறோம் சுவாமி. சிங்காசனத்தில் நடுவில் இருக்கும் என்று சொன்னீங்களே. வார்த்தை பிரகாரமாக நீதியின் சிங்காசனம் தங்குவதற்காக ஸ்தோத்திரம். நீதியின் சிங்காசனம் தங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் கானானை கட்டளிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். என்ன பாத்திரங்கள் தானிய பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக.
ஹalleluya. திராட்சரசம் புரண்டோடும்படியாக ஜெபிக்கிறேன். சகல நன்மையின் பலனை அடையட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. பரமத்திலிருந்து நிறைவு கடந்து வரட்டும் இப்பொழுது வாழ்க்கையில. ஆசீர்வாதி பலப்படுத்துங்க. எந்த தீங்குகளையும் துக்கப்படுத்தாதபடி கர்த்தருடைய காத்துக் கொள்ளுவீராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அநியோன்யமும் சமாதானமும் வருகை மட்டும் குடும்பங்களோடு தங்கி நிலைச்சிருப்பதாக. God bless them.